ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே கிறிஸ்பியோட இன்னும் அதை விட டேஸ்ட்டாகவே நம்ம வீட்டிலையே சமோசா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது அவ்வளோ கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1.5 கப் நான் மைதா எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு மைதா விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ மைதாவில் தான் செய்கிறேன். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். இது கூட ஒரு 3 டீஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். பெரிய ஸ்பூன்னா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா இந்த எண்ணெயும் மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணும்போது தான் இந்த சம்சா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே சமயத்தில் எண்ணெயும் குடிக்காது. மேக்ஸிமம் எண்ணெயில் போடுற எல்லா டிஷ்ஷுக்குமே இந்த மாதிரி மாவில் எண்ணெய் ஊற்றி தான் செய்வாங்க. இப்போ தண்ணி விட்டு நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம். சாதாரணமாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குவோம். மாவு வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் சாஃப்டாக வர கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம சாதாரணமாக சப்பாத்திக்கு செய்வோம் இல்லையா, அதுபோல் குட்டி குட்டி பால்ஸ் ரெடி பண்ணி நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இதை தேய்ச்சிடலாம். இதை நல்லா எவ்வளோ தின்னாக வர முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக தேய்ச்சிக்கோங்க. நம்ம வந்து இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். சாதாரணமாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி கடாயில் நம்ம ஒரு 1/2 நிமிஷம் இந்த பக்கத்து ஒரு 1/2 நிமிஷம் அந்த பக்கத்து ஒரு 1/2 நிமிஷம் போட்டாலே நமக்கு பட்டி ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க. அப்புறமா அது நம்ம சம்சா ரெடி பண்ணும்போது உடஞ்சி வந்துடும். ஸோ லைட்டாக இந்த பக்கம் அந்த பக்கம் ஹீட் பண்ணி எடுத்துட்டால் போதும். அவ்வளோதான், நம்மளோட பட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஓரத்தில் உள்ள அன்சேஃபெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுபோல் நம்ம மீதம் இருக்க மாவையுமே ரெடி பண்ணி நம்ம பட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம தனியாக எண்ணெயில் போட்டு பொரித்து மிளகாய் பொடி இல்லைனா சுகர் சிரப் ஏதாவது போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது போல் நம்ம பட்டி ரெடி பண்ணி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வீக் வரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். ஸ்டஃபிங் வந்து ரொம்ப சுலபம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரே ஒரு க்ரீன் சில்லி பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு கை கொத்தமல்லி தலையை நறுக்கி சேர்த்துருக்குறேன். இந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப ஈஸி. நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி அதெல்லாம் தேவையே இல்லை. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவில் மிளகாய் பொடி. ஏற்கனவே நம்ம க்ரீன் சில்லி போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இன்னும் காரமாக இருக்கிறதுனால 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கூட ஃப்ளேவருக்காக கரம் மசாலா 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவில் மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்தலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவில் உப்பு சேர்த்துப்போம். இப்போ நம்ம இதில் ஒரு கைப்பிடி அளவில் அவல் சேர்த்துக்க போகிறோம். வெள்ளை அவல் தான் சேர்க்குறேன்னா ஒரு 1/4 கப் இருக்கும். நம்ம அவல் எதுக்காக சேர்க்குறோன்னா நம்ம வெங்காயத்தில் வர்ற தண்ணியை இந்த அவல் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதோடு இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம அவல் கொஞ்சம் சேர்த்துப்போம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவில் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப்
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பட்டியை ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக பேஸ்ட் ரெடி பண்ணுறோம். மைதாவில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி மைதா பேஸ்ட்டை ரெடி பண்ணிப்போம். இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பட்டியில் நம்ம சமோசா ரெடி பண்ணிட வேண்டியது தான். இதுபோல் நம்ம அந்த ஓரங்களில் அந்த மைதா பேஸ்ட்டை தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை ஒரு ஸ்பூன் அளவில் எடுத்து உள்ளே வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். இது ரொம்ப ஈஸி, பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஒன்ஸ் நம்ம பழகிட்டோம்னா ரொம்பவே ஈஸி. நம்ம ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். சம்சா செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் அந்த நம்ம சப்பாத்தி செய்கிற டைம் தான். அதே மாதிரி நம்ம ஸ்டஃபிங்கும் வேக வச்சிட்ருக்கணுன்ற அவசியம் இல்லை. இது போல் ரெடி பண்ணி நம்ம வச்சோம்னாலே போதும். ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். உங்களுக்காக மறுபடியுமே நான் திருப்பி காட்டுறேன். இது போல் மேற்பக்கம் மடக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணாலே போதும், நமக்கு கோன் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி. பார்க்கும்போதே தெரியும். ஜஸ்ட்டு மேலே ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த கார்னர்லலாம் அந்த பேஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு மடி மடித்தாலே போதும், சூப்பரான கோன் ரெடி ஆகிடும். நம்ம ஃப்ரீயாக இருக்க டயத்தில் இது போல் பட்டி ரெடி பண்ணி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா, சப்போஸ் நம்மக்கிட்ட வீட்டில் காய் ஏதாவது மிஞ்சிருக்கும், இல்லைனா சிக்கன் பொரிச்சது ஏதாவது மிஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த டைமில் ஒரு முட்டையை போட்டு கிண்டி விட்டு இது போல் நம்ம ஸ்டஃபிங் மாதிரி உள்ளே வச்சு சமோசா ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சமோசா பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இது போல் மீதமுள்ள எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோங்க. நான் தேவையான அளவு எடுத்துகிட்டு மிச்சதெல்லாம் பட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை பொரிக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க, மீடியம் ஹீட்டில் சிம்மில் வச்சு போகிறீங்க. அப்போ தான் சம்சா நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு போட்டு உடனே எடுத்துட்டோம்னா பார்க்குறதுக்கு அப்போ கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறமா அது பூரி மாதிரி ஆகிடும். ஸோ சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக பொரித்து எடுத்தோம்னா சூப்பரான கிறிஸ்பியான சம்சா நமக்கு கிடைக்கும். கடையில் வாங்கினா அதே டேஸ்ட்டோட அதே கிறிஸ்பியோட, இன்னும் சொல்லப்போனால் நம்ம வீட்டில் ரெடி பண்ணும்போது இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம சம்சா ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.